எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி பண்ணுறதை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உங்களோட வாழ்க்கையில கொடுக்க போகுது, எதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், எதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில ஒரு முட்டுக்கட்டைகளாக இருக்கும்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. ஏன்னா சனிக்கு அடுத்தபடியா அதிக வருடங்களை கொண்டு வர பயிற்சினா அது ராகு கேது பயிற்சி தான். சனி ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடக்க 2.5 ஆண்டுகள் எடுத்துப்பார். அதே மாதிரி ராசி மண்டலத்தை முழுமையா கடந்து முடிக்க 30 ஆண்டுகள் எடுத்துப்பார். அதே மாதிரி ராகு கேதுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடக்க 1.5 ஆண்டுகள் எடுத்துப்பாங்க. முழு ராசி கட்டத்தை கடக்க 18 ஆண்டுகள் எடுத்துப்பாங்க. சரிங்களா? அப்போ சனிக்கு அடுத்தபடியா அதிக ஆண்டுகள் கொண்ட ஒரு பயிற்சி அப்படின்னா அது ராகு கேது பயிற்சி தான். குருவுக்கு 1 ஆண்டுகள் தான். சரிங்களா? ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போக. ஸோ இப்போ ராகு கேது பயிற்சி எப்போ நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சுங்க. ராகு கேது பயிற்சி ஆன உடனே வாழ்க்கையை மாறிடுமா? சுவிட்ச் போட்ட உடனே இல்லை ஃபேன் ஓட்டுற மாதிரி பயிற்சியான உடனே வாழ்க்கையை மாறிடுமான்னு கண்டிப்பாக கிடையாதுங்க. ராகு கேது பயிற்சியும் சரி, சனி பயிற்சியும் சரி, நடந்து முடிந்து ஒரு 3 மாதங்கள் கழித்தே பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு அது ஒரு சேஞ்சஸ் ஆனது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ராகு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துக்கும் கேது ராசிக்குள்ளேயும் இருக்காங்க. 2026 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இதே நிலை தான். சரிங்களா? இதுல ராகு கொடுத்தாருன்னா கேது கொடுக்க மாட்டார், கேது கொடுத்தா ராகு கொடுக்க மாட்டார். அப்ப இந்த இடத்துல ராகு 7ஆம் இடத்துல அமர்ந்து குரு பார்வை வாங்கியிருக்கும் போது ராகு நிச்சயமாக நன்மையை செய்வார். ஆனா கேது ராசிக்குள்ள இருக்கும்போது நன்மையை செய்ய மாட்டாருங்க. சரிங்களா? நான் எப்பவுமே சொல்றது இதுதான். கேது ராசிக்குள்ள வந்துட்டாவே ஒரு விதமான ஒரு தயக்கம், ஒரு விதமான ஒரு வீண் மனோபயம், காரணமில்லாத ஒரு பயம் மனசுல ஓடுங்க. ஒரு குழப்பத்தோடையே நீங்க இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதாவது எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அந்த செயல்ல ஒரு தடை, ஒரு தாமதம் சார்ந்த விஷயங்கள் சிம்ம மகத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும். தடைகளை கொடுக்கின்றவர் கேது, தடைகளை உடைத்தெறிகின்ற கிரகம் ராகு. சரிங்களா? அதுதான் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா போதும் இதை மட்டும். அப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களை பார்த்துக்கலாம். கேதுவால் கிடைக்கின்ற நெகட்டிவான விஷயங்களை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 2வது ராகுவால் கிடைக்கின்ற நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு நன்மையான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி கண்டிப்பா நடந்தே தீரும். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. ஆனா ஒரு சில விஷயங்கள் நம்ம சுட்டி காமிக்கணும், சாதகமற்ற விஷயங்கள். சரிங்களா? அதனாலதான் நான் கேதுவை பத்தி ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேது ராசிக்குள்ள இருக்கிறதுனால கொஞ்சம் தயக்கத்தை கொடுப்பாருங்க. எந்த ஒரு செயலையும் ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் கேது குறைப்பார். அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கான பலன்களா இது இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு. மனசுல ஒரு குழப்பம், ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு வீண் மனோபயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரச்சனை வராது, அந்த பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லி நீங்களா மனசுல போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்திருக்கும். குறிப்பா வேலை ரீதியாக அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஃபேமிலி லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா 8ல் சனி இருந்து 2ஆம் இடத்தை வரனால வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை இது கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி எதன் மீதும் அதிகமான ஆசை, எதன் மீதும் அதிகமான ஒரு மோகத்தை வைக்காதீங்க. சரிங்களா? இந்த போகமும் சரி மோகமும் சரி பிரச்சனையை தான் கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். நீங்க யார் மேலெல்லாம் அதிகமான அன்பும் அதிகமான பாசமும் வைத்திருக்கணும், அந்த பாசம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேது சுட்டி காமிப்பார். நல்லா கேட்டுக்குங்க. அடுத்த ஒரு 1.5 வருஷம் கழிச்சு நீங்க யாருக்கிட்டலாம் க்ளோஸா இருக்குன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் விலைக்கு வருவீங்க கண்டிப்பா. சரிங்களா? அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள கூட கொஞ்சம் அந்த புரிதல் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் அதிகமா நீங்க வளர்த்துக்கணும். யாருக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸா போகாதீங்க, ஒரு அளவோட இருந்துக்குங்க. ரொம்ப க்ளோஸா அன்பு வச்சுக்கினா அதன் பிறகு ஒரு ஏமாற்றம், ஒரு மனக்கவலை, ஒரு மன வருத்தத்தை நீங்க பார்ப்பீங்க வாழ்க்கையில.
அதனால எல்லோரிடமும் ஒரு ஒரு எல்லை கோட்டை வச்சுக்கோங்க. அதை தாண்டி போகாதீங்க. ஒரு அளவோடு இருந்துக்குங்க. 2வது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய சிம்மத்துல பிறந்த ஆண்கள் பார்த்தீங்கன்னா தாடி வளர்க்க ஆரம்பிப்பீங்க. கேது ராசிக்குள்ள வந்துட்டாவே வந்து பாத்தீங்கன்னா சரியா அதாவது சுத்தபத்தமா இருக்க விடாதுங்க இந்த கேது, சரிங்களா? ஒண்ணு தாடி வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி குளிக்கின்ற ஒரு பழக்கத்தை இந்த ராகு இந்த கேது கொடுக்கும். அப்போ ஒரு சோம்பல் தனம், ஒரு மந்தத்தனத்தை வந்து இந்த கேதுவும் சனியும் வாழ்க்கையில கொடுப்பாங்க. அப்போ கொஞ்சம் நீங்க சுறுசுறுப்பா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும், நல்லா நீட்டா ஷேவ் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணிட்டோம் நீங்க அழகா இருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாதுங்க. ரொம்ப அந்த சோம்பல் தனம், ஒரு மந்தத்தனம், ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்ச மாதிரியான ஒரு தன்மையை நீங்க வளர்த்துக்காதீங்க. அதிகமா பயணங்கள் மேற்கொள்ளுங்க, சுத்திக்கிட்டே இருங்க, ஒரு இடத்துல ஒண்ணா உட்காராதீங்க. சும்மா உட்காந்துங்கனாவே ஒரு தேவையில்லாத மனசை வந்து அலப்பாயும், தேவையில்லாத விஷயத்தை நோக்கி யோசிச்சுட்டு இருப்பீங்க, கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க, ஸ்ட்ரெஸ் ஆயிப்பீங்க. அதனால இதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கங்க. 2வது ராகுவால் என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் விஷயம், ராகு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாருங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள் செய்யலாம்னு தாராளமா செய்யலாம், தப்பு கிடையாது, சரிங்களா? ஆனா பேச்சுல மட்டும் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணுங்க, சரிங்களா? அதாவது அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயமே. ஏன்னா வாக்கால தான் பிரச்சனை, பேசுற வார்த்தைகளால தான் பிரச்சனை. இப்போ வார்த்தைகளை மட்டும் குறைச்சிக்கிட்டா போதும், பிரச்சனை இல்லை. ஆனா எல்லோரும் ஒரு அளவோடு இருந்துக்கிட்டா இன்னும் சிறப்பாக சொல்லலாம். 2வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அஷ்டம நடந்தாலும் கூட ஓரளவுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் தான். ஏன்னா குரு நல்லா இருக்கார், ராகு நல்லா இருக்கார். வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. பதவி உயர்வு, ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் சில தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு அந்த காரியமானது கைகூடும். அதிர்ஷ்டம் ஓரளவுக்கு கை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? புத்திர பிராப்தி சார்ந்த அமைப்புகள் யாருக்கெல்லாம் இன்னும் கிடைக்காம இருக்கோ தற்போது கிடைக்கும். பூர்வீகத்தை நோக்கி பயணங்கள் அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு அதிகமாக மேற்கொள்வீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து செலுத்த முடியாத நேர்த்தி கடன்கள் அனைத்து தற்போது செலுத்த முடியும். புதிய புதிய அறிமுகங்கள் தற்போது வாழ்க்கையில கிடைக்கும். வேற்று மொழி, வேற்று மதம் சார்ந்த நபர்களால் நல்ல ஒரு ஆதாயம், அவங்களால சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில உண்டு. நண்பர்களால் சில முன்னேற்றங்கள் வாழ்க்கையில உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு லாபஸ்தானத்துல உட்காந்து 3, 5, 7ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களோட முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. எதுவுமே பண்ணாம என் வாழ்க்கை மாறுமான்னு கேட்டா கண்டிப்பா மாறாதுங்க. ஆனா நீங்க விடாமுயற்சியோட ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு காரியத்தை நோக்கி, கண்டிப்பாக அந்த காரியமானது உங்களுக்கு வெற்றியை பெறும். திரும்பவும் சொல்றது என்னன்னா, எல்லோரிடமும் ஒரு அளவோட வச்சுக்கோங்க. யார்கிட்டயும் ரொம்ப க்ளோஸா போகாதீங்க. சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, அது வந்து திருமணமான கணவன் மனைவி உறவா இருந்தாலும் சரி, கொஞ்சம் அளவோட இருந்துக்கிட்டா பிரச்சனை கிடையாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் அந்த இடத்துல நஞ்சாக மாறும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம், சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன், சரிங்களா? நன்றி, வணக்கம்.